மிஸ்டர் தம்பிதுரை யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். நாங்கள் ஆட்சி அமைத்தால் என்டிஏ அலையன்ஸ் உண்டு, பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம், கூட்டணியில சேர்க்க மாட்டோம். தைரியம், தில்லு, திராணி இதெல்லாம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா அமித்ஷாவுக்கு மெயில் பண்ணிட்டு அதை பிரஸ்ல கொடு. வேலைக்கெல்லாம் ஆகாது இந்த தடவை. ஏடிஎம்கேனுடைய சரித்திரத்தை நீ முடிக்கிறியான்ற நேரம் வந்துருச்சு. முடிக்காம நிறுத்துறது தான் என்னுடைய வேலையா நான் எடுத்துக்கிட்டு இந்த கட்சியில யார் யாருக்கு பங்கு இருக்கு, இந்த கட்சியில யார் யாரெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையிடுவாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அட்டகாசமா பதில் வந்துருச்சா? அவர் சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணசாமின்னு நினைக்கிறேன் சார் கேட்டார் கேள்வி. கிருஷ்ணசாமி சொல்றாரு, நாங்கள் சும்மா சும்மா அதெல்லாம் கூட்டணியில் சேர முடியாதுங்க, கூட்டணி வருவோம், ஒரே எண்ணத்துக்கு தான் வருவோம், ஆட்சி அமைஞ்சா எங்களுக்கு பங்கு மினிஸ்டர் கொடுக்கணும். இதை நேற்று பழனிசாமிக்கு சொல்ல வரல, அது கூட்டணின்றாரு, அப்புறம் அதிகாரம்ன்றாரு, ஆட்சி கட்டல்ன்றாரு. அல்ல, அமையப்பெறுகிற ஆட்சி சப்போஸ் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் மந்திரி சபையில் இருக்கோம், வேற கட்சிக்கு நாங்க சான்ஸ் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு அப்படின்னு நேற்று சொல்ல வரல பழனிசாமி. நான் சொல்லித்தரேன், அதை கிளியரா சொல்லியிருக்கணும் பழனிசாமி. ஒரு விஷயம் இப்போ வந்துருவோம். தம்பிதுரை சொன்னாரு, பழனிசாமியும் சொல்றாரு, ஜகா வாங்குறாரு ஜெயக்குமார். அப்படி பேசும்போது நேற்று 5 நாளாக காணாம போயிட்டாரு. உள்ளுக்குள்ள பிரிஸ்டீஜும் ஒதுங்கிது. இந்த பக்கம் என் பையனும் நானும் தோத்துட்டோம், நான் முடிச்சுடாமன்னு தோக்கிறதுக்கு காரணம் பிஜேபி, ஆட்சி போனதுக்கு காரணம் பிஜேபி, எல்லாம் இந்த பிஜேபியால தான் சொன்னார். அவர் அப்படி ஜகா வாங்குறாரு, இதோட பேசுறாரு. இப்ப இவர் பழனிசாமி சொன்னார், தம்பிதுரை சொல்றாருன்னா ஒரு சின்ன வேலை. மிஸ்டர் தம்பிதுரை, ஐ நோ வேர் யூ ஆர் கெட்டிங் த மெட்டீரியல், லேட்டர் யூ ஆர் கோயிங் டு டெலிவர் இன் த பார்லிமெண்ட். யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும், அவங்க கிட்ட சொல்லி எழுதி கேளுங்க. டூ அமித்ஷா அட்ரஸ் போட்டு என்டிஏ அலையன்ஸ் உண்டு, ஆனா ஒரு கால் நாங்க ஆட்சி அமைத்தால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம், கூட்டணியில சேர்க்க மாட்டோம். தைரியம், தில்லு, திராணி இதெல்லாம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல ஒரு லெட்டரை எழுதி அமித்ஷாவுக்கு மெயில் பண்ணிட்டு அதை பிரஸ்ல கொடு. பிரஸ்ல தம்பிதுரை உட்கார வச்சுக்கோ, யார் வேணாலும் உட்கார வச்சுக்கோ. இப்ப ஜெயக்குமார் உட்கார மாதிரி இல்லை, அதனால யாரையாவது உட்கார வச்சு பாருங்க, நாங்க லெட்டர் எழுதிட்டோம், கூட்டணியில் இருப்போங்க பிஜேபியோட, ஆட்சி அமைஞ்சா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் மந்திரி சபையில. இதுதான் எங்க தலைவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்க, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, ஏன் கலைஞர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அது அம்மா சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப கூட இளங்கோவன் போய் கெஞ்சினார், ஒரு ரெண்டு மந்திரி கொடுங்க, எங்களை ஏன் இப்படி பண்றீங்க, மத்தியில் மாத்திரம் கூட்டணியில் இருக்கீங்களே நியாயமான்னு கேட்டார் மறைந்த இளங்கோவன் அண்ணன். இப்ப கலைஞர் சொன்னார், டே பெரியார் பேரனுக்கு என் நெஞ்சத்தில் இடம் இருக்கு. அவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரும் அதற்கு ஒத்து வரவில்லை. தேசிய கட்சி உள்ள வந்துன்றதுல ரொம்ப கூர்மையாக இருந்தார்கள், அம்மாவிலிருந்து தலைவர்லேருந்து எல்லாரும். திஸ் ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்நாடு. இதுதான் நடந்துச்சு திராவிட ஐடியாலஜியில். நான் என்ன சொல்றேன், லெட்டர் எழுது. அம்மாலாம் அடிக்கடி எழுதுவாங்கல்ல. அம்மா ஒரு கட்டத்தில் மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு தலைமை கழகத்தில் இந்த மகாலிங்கத்தை விட்டு லெட்டர் எழுதி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப நீ எழுது, லெட்டர் எழுதி, மோடி அவர்களே நீங்க வந்தீங்க, நான் உங்களோட உட்கார்ந்துருந்தேன் ஸ்டேஜில், எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, பாருங்க நான் உங்களுக்கு ஷால் போட்டேன், நான் உங்களுக்கு எல்லாம் போட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன திரும்பி கூட பார்க்கல, மரியாதை கொடுக்கல. நான் ஒரு பார்ட்னர் தானே, அலையன்ஸ் பார்ட்னர் தானே, அப்ப எனக்கு நீங்க மரியாதையா ஒரு ஷால் போத்திருக்கணும்ல, செய்யவே இல்லை. எழுச்சி போயிட்டீங்க, போனவங்களை கூட்டு வந்த பின்னாடி கையை தூக்கி நிறுத்துறீங்க. ஆகவே அப்படிப்பட்ட அவமரியாதை ஏற்பட்டுச்சு, அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்க, ஒண்ணுமே புரியல. ஸ்டேஜில் நின்று என்னை வேலுமணி என்ன நின்றுட்டு இருக்கீங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அமித்ஷாஜி, நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், கூட்டணி வச்சுக்கிறோம், ஆனா உங்களை எந்த காலத்திலையும் நாங்க மந்திரி சபையில இடம்பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரே லெட்டரு நான் வேணா எழுதி தரேன், உனக்கு 10 நிமிஷத்துல எழுதி 10 வரி எழுதி தரேன், நீ அதை அனுப்பிச்சுட்டு பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணும். இங்கிலீஷ் பிரஸ் எல்லாம் போகணும், NTTV, CNN, IBN எல்லாரும். அதே மாதிரி UNI, இங்க இருக்க எங்களுடைய எல்லா பிரஸ், தமிழ்நாட்டில் இருக்க பிரஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுக்க தயாரா? வாயை திறக்க யோகியங்கள் உட்கார்ந்து இருக்க பக்கத்துல நீ
என்டிஏ கூட்டணி அமையுன்றாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசல. என்டிஏ கூட்டணி அமையும் நீங்க சொன்னா எம்ஜிஆர் அம்மா கூட்டணி தான் சார் அமையும், என்ன தலைவர்னு சொன்னதுக்கு நன்றி, ஆகவே நான் தான் முடிவெடுப்பேன் சொல்லு. என்ன தினம் வேஷம், தினம் ஒரு டிராமா. வெளியில வந்து பிரஸ் மீட் பண்ண முடியல. அந்த பிரஸ்காரங்களுக்கு சண்டைக்கு போறது தொழிலா வச்சிருக்காங்க. அது இந்த பிரஸ்காரங்க எனக்கு தெரியல. சென்னை பிரஸ்ல திரும்பி 2 ஏறினா நல்லா இருக்கும். ஜெயக்குமார் ஓ என்ன சொன்ன, கூட்டணி இல்லை அதனாலதான் தோத்தேன், முடிச்சூடா மன்னனா இருந்தேன், இந்த வண்டி பழைய வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? இப்ப ஏன் திருப்பி அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க? அப்புறம் இன்னொரு தமாஷ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப காமெடியா இருக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் தான் நீங்க பார்க்க முடியும். நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சசிகலாவும் அவருக்கு சசிகலாவுக்குமே ஆவறது இல்லை, ரொம்ப நாளா பேசுறது இல்லை, அந்த அம்மா சேர்க்கறது இல்லை. அவர் சொல்றாரு, சசிகலாவும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியிலே தான் இருக்காங்க, நீ இருக்கியா இல்லையான்னு முதல்ல சொல்லு. யார் சொல்றது? இங்க வந்து அமித்ஷா உங்களை பார்த்தாரா சொல்லுங்க, இல்ல பிரதமர் மோடி உங்களை கூட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரா? உங்களையே ஃபுட்பாத்ல நிக்க வச்சுட்டு போயிட்டானுங்க. இதுல வேற இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு இவரு சொல்லிக்கிறார் பெருமையா, அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. யாரும் இல்லை. உங்க 3 பேர்த்தையும் எந்த காலத்திலையும் என்டிஏ சேர்க்கவே மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் ஆல்ரெடி அனௌன்ஸ்ட். யாரையும் உள்ள சேர்க்கக்கூடாதுங்கிறது அலையன்ஸினுடைய இது. இன்னமும் வெக்கம் மான விட்டுட்டு அந்த ஆள் அசிங்கமா பேசிட்டு இப்ப வந்து மறுபடியும் பூசிக்கலாமா ஒட்டிக்கலாமா? நான் அண்ணாமலைகிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன். திரு அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்டு, வெளியே வந்துருவாரு, ரோஷத்தோடு இருக்காரு அப்படின்லாம் பேசினார். 100 பேரை பொதுக்குழு உறுப்பினராக போட்டு அதில் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது போஸ்டர்ஸ் பார்த்தேன். வேண்டும் வேண்டும் மீண்டும் அண்ணாமலை வேண்டும் நடிச்சு விட்டிருக்காங்க போஸ்டர்ஸ். அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியலையே. நயினார் கரெக்டாக பதில் சொல்லிட்டார். நயினார் நாங்கள் இந்த பதில் வந்து எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணுங்க, கூட்டணி பற்றி, ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்றது பற்றி, ஷேர் பற்றி எங்கள் பிஜேபி தலைமை தான் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டார். ஆகவே இந்த கூட்டணியை பார்த்து கிண்டல் அடித்து சிரிக்கிறது இல்லாமல் நகைப்புக்குரிய கூட்டணியாக மாறி கேவலமையே அசிங்கமையே இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படி சார் ஜனங்க ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் பார்த்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் ஐடியாவை பழனிசாமி. நடக்காது பழனிசாமி, வேலைக்கெல்லாம் ஆகாது. இந்த தடவை நீ 20 கோடி தொகுதிக்கு இறக்கனால வேலைக்காக ரொம்ப கிளியரா முடிஞ்சு போச்சு. பினிஷ். ஏடிஎம்கேனுடைய சரித்திரத்தை நீ முடிக்கிறியான்ற நேரம் வந்துருச்சு. முடிக்காம நிறுத்துறது தான் என்னுடைய வேலையா நான் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாரெல்லாம் இருக்கு, வார் நல்லா இருக்கும் அரசியல் பொலிட்டிக்கல். எனக்கு கொஞ்சம் வார் இருக்கு, உனக்கு எனக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன். தமாஷா இருக்கும் பாரு. எல்லாரும் எவிடன்ஸோட வண்டி, பிரச்சார வண்டி, நீங்க பேசுறது, புத்திசாலிகள் பேசுறதுலாம் ஊரா கிராமமா போய் போட்டு காமிப்போம். ஆகவே கவலைப்பட மாட்டோம். இதுதான் நடந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.